மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னாவே எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மெய் சிலிர்த்து போகும். அப்படி மெய் சிலிர்க்கக்கூடிய பல விடயங்கள் மதுரை சித்திரை திருவிழாவில் நடக்கும். மதுரையில அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வை பார்க்கறவங்களுக்கு பரவசமாகி போயிடும். ஏன்னா 10 லட்சங்கள் மக்கள் கூட்டத்துல அப்படியே ஆடி ஆடி அசைந்து அசைந்து மக்கள் வெள்ளத்துல அழகர் தங்க குதிரை வாகனத்துல அப்படியே வரும்போது அதை பார்க்க கண்கோடி வேணும். இந்த சுந்தரத்தோளுடைய சுந்தராஜ பெருமாளுக்கு நீர் பீச்சி அடிக்கும் நிகழ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக மதுரை மக்களால கொண்டாடப்படுகிறது. இதை பரம்பரையாக ஒரு சில குடும்பங்கள் கடும் விரதம் இருந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிறாங்க. இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த தோல்பைகள்ல இருக்கக்கூடிய நீரை பீச்சி அடித்து அழகர் மேல பட வைத்து அழகரை நீர் துளிகளால குளிர்ச்சியடைய வைக்கிறாங்க. அந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா தீர்த்தம் தெளித்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. அதுதான் நீர் பீச்சி அடித்தல் நிகழ்வாக நடக்கிறது. அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் கோவிந்தா 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 என்று கோஷத்தை எழுத்தி கொண்டு அவரை கைகுப்பி வணங்கி எத்தனை முறை வணங்கினாலும் போதாது போதாது என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர் மக்கள் மனதை எல்லாம் கவர்ந்து கல்வனாக கல் அழகராக சுந்தராஜ பெருமளாக அந்த தங்க குதிரை வாகனத்துல பட்டுப்புடவை உடுத்தி கொண்டு அந்த ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான மக்களை அந்த நேரத்துல பார்க்கும்போது பார்க்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பரவசம் ஊட்டும் நிகழ்ச்சியாக அது நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன? இந்த ஒரு பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்கள் மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சித்திரை திருவிழா அழகர் ஆற்றில் இறங்குதல் அப்படிங்கிற கமெண்ட் மறக்காம பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இதற்கு பின்னால் உடைய கதைக்களத்தை பார்க்கலாம். மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்திருக்கக்கூடியதான் பாத்தீங்கன்னா கள்ளழகர் கோவில். இது திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கப்படுகிறது. அழகர் கோயிலுடைய சிறப்பு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலைனாலும் மேலோட்டமா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அழகர் கோயிலை பொறுத்த வரைக்கும் மலை அடிவாரத்துல இருக்கக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா கள்ளழகர் கோவில் அப்படிங்கிறது. அதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல பயணிச்சீங்கன்னா அங்கதான் இருக்கு பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலையிலிருந்து மேல போனோம்னா ராக்காயம்மன், நூபுர கங்கை, சிலம்பாறு என்று அழைக்கக்கூடிய அந்த தீர்த்த புண்ணிய தீர்த்த ஸ்தலம் அங்க இருக்கு. இந்த தீர்த்தம் மிக மிக முக்கியமான ஒரு தீர்த்தமாக கருதப்படுகிறது. எப்படி பார்க்கடல்ல இருக்கக்கூடிய திருமாலுக்கு எவ்வளவு பெருமையோ எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரியான புண்ணியம் இங்க தீர்த்தமாடம்னா கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. இந்த ஒரு தீர்த்தத்தை எடுத்துட்டு போயிட்டு தங்களோட நல்ல காரியங்களை சுபகாரியங்களை தொடங்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய கள்ளழகர் கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கிறாங்க. 108 வைணவ தலங்கள்ல முக்கியமான ஒரு தலமாக கருதப்படுகிறது. இந்த ஒரு வைணவ தலம் போற்றக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது. திருப்பதி எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததோ அதை விட மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக அந்த காலகட்டத்துல கருதப்பட்டிருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை, அழகிரி மலை, பல்வேறு பெயர்களால அழைக்கப்படக்கூடிய இந்த கள்ளழகர் கோவிலானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாட்டுல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறை நீங்க இந்த கோவிலுக்கு சென்று வர வேண்டியது அவசியப்பட்டதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை இந்த கள்ளழகரை நேர போய் உற்சமூர்த்தியையும் மூலவரையும் பார்த்து தரிசனப்படுங்க. அது மட்டும் இல்லாம மேல இருக்கக்கூடிய அழகர் மலையில உச்சியில இருக்கக்கூடிய நூபுர கங்கை அந்த தளத்துல கண்டிப்பா தீர்த்தமாடுங்க. அங்கு ஒரு 12 நாள் தங்கிருந்து தீர்த்தாடனா அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் அப்படிங்கிற சொல்றாங்க. மோட்சங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு இடம் அந்த நூபுர கங்கை சிலம்பாறு என்று அழைக்கக்கூடிய இந்த ஒரு புண்ணிய தீர்த்த தலம். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த நூபுர கங்கை சிலம்பாறு என்று அழைக்கக்கூடிய இடத்துல இருந்துதான் இந்த அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு வரையும் அந்த கதை பயணிக்குது. இந்த நூபுர கங்கை என்னும் இடத்துலதான் பாத்தீங்கன்னா அந்த சுபதஸ் அப்படிங்கிற முனிவர் திருமாலை நோக்கி அவர் அன்று பூஜை புனஸ்கரங்களை செய்து அவர் வழிபட்டு கொண்டிருக்கிறாரு. கண்ணை மூடி தியானித்து கொண்டிருக்கின்ற சமயத்துல துர்வாச முனிவர் அப்படிங்கிற முனிவர் தன் சீடர்களோட அங்க பயணிக்கிறாரு. அப்படி பயணிக்கக்கூடிய நேரத்துல அவரை கண்டுக்கறல, அவருக்கு செய்ய வேண்டிய செய்முறைகளை செய்யல, வணக்கம் வைக்காம திருமாலை வேண்டியபடியே இருக்கிறாரு, கண்டுக்கறல. உடனே கோபங்களுக்கெல்லாம் பெயர் போன துர்வாச முனிவர் என்ன பண்றாருன்னா உடனே கோபப்பட்டு மண்டூக பவ அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்துறாரு. மண்டூக பவ அப்படின்னா தவளையாக
கடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. அப்படிப்பட்ட சாபமானது அவர் தவளையாக மாற செய்கிறது. சுபதஸ் முனிவர் அவரிடத்தை சொல்றாரு, நான் செய்தது தவறுதான், இந்த தவறை எனக்கு மன்னித்தருளுங்கள், எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கள் அப்படின்னு அவரை கேட்கிறாரு. 12 வருஷம் கடும் தவம் இருந்து வைகை ஆற்றப்படுகையில கடும் தவம் இரு கள்ளழகரானவர் பெருமாள் உனக்கு மதுரை மண்ணில் நேரடியாக சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சாப விமோச்சனம் கொடுப்பார் அப்படிங்கறத சுபதஸ் முனிவர்கிட்ட துர்வாச முனிவர் சொல்லிடுறாரு. அந்த ஒரு நிகழ்வுக்காகத்தான், சாப விமோச்சனம் கொடுப்பதற்காகத்தான் கள்ளழகர் கள்ளழகர் கோவிலிருந்து அங்கிருந்து கிளம்புறாரு. கள்ளழகர் கோவிலிருந்து கிளம்பக்கூடிய கள்ளழகரானவர் கள்வர் வேடமிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். அப்படி புறப்படுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய 18ஆம் படி கற்பரானவர் அவருக்கு உத்தரவு இருக்கிறார். அவர் உத்தரவின் பேரிலே அங்கிருந்து புறப்பட தயாராகிறார். கள்ளழகரானவர் ஆண்களுக்கே உரித்தான அழகை கொடுக்கக்கூடிய உருமால், அதிலே குத்தூசி, கையிலே வளரி என்று கூடிய வளைத்தடி, அதெல்லாம் இடுப்பிலே பாத்தீங்கன்னா ஜமதான் என்று கூடிய ஒரு அடிகளன், அது மட்டும் இல்லாம கருப்பு ஆடை, கண்டங்கி என அழைக்கக்கூடிய கருப்பு ஆடை, அது இல்லாம காதலை கடுக்கன், இப்படி அழகான ஒரு தோற்றத்துல அங்கிருந்து அவ்வாறு கிளம்பக்கூடிய அழகருக்கு மேலதாளங்கள் முழக சகல பரிவாரங்களோடு ஆடை அலங்காரத்தோடு அங்கிருந்து கிளம்பி வருகிறார். அப்படி வரக்கூடிய அழகருக்கு வழிநடியிலுமே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மண்டபப்படிகளிலே அவர்களுக்கு பிடித்த வினவுகளை சமைத்து அவருக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள். இத்தனை நாளும் மலை உச்சியிலே அவருக்கு பிராமண நைவேத்தியங்களை மட்டுமே கண்டிருந்த கள்ளழகருக்கு இப்படி மண்டபப்படியிலே அவருக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து நைவேத்தியம் செய்கிறார்கள். இன்று பலராலும் பேசக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்ற ஒரு இடமானது. காரணம் அலங்காநல்லூர் என்று பெயர் வர காரணம், இது ஒரு கள்ளழகருக்கு அலங்காரம் நடக்கக்கூடிய ஊரானது அலங்கார நல்லூர் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அது மருவி அலங்கா நல்லூர் என்று பெயர் வர காரணமாயிற்று என்று சொல்கிறார்கள். அப்படி மதுரைக்கு வரக்கூடிய அழகருக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது. அப்படி நடக்கக்கூடிய நிகழ்விலே முக்கியமானதாக சர்க்கரை கிண்ணம் ஏந்துதல் நிகழ்வு நடைபெறுகிறது. சர்க்கரை கிண்ணத்திலே விளக்கு திரி ஏற்றி பெருமாளை கோவிந்தா 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 என்று ஒலி எழுப்பி அவருடைய அருளை பெற்று செல்கிறார்கள். அந்த நேரத்திலே வான வேடிக்கை, கொம்பு முழங்க, பரிவாரங்கள் முழங்க, மேளதாளங்கள் முழங்க அழகர் புறப்படுகிறார். அப்படி ஆண்டாள் கொடுத்த மாலையை சூடிக்கொண்டு அதிகாலையிலே வைகை ஆற்றங்கரைக்கு வருகிறார். அப்படி வரக்கூடிய அழகருக்கு வைகை ஆற்றங்கரையிலே பீச்சாங்குழலோடு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். லட்சம் மக்கள் கூடியிருக்க அந்த மக்கள் அலையிலே கடல் போல் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்திலே தவழ்ந்து தவழ்ந்து தங்க குதிரையிலே தவழ்ந்து தவழ்ந்து அதிலே ஆடி அசைந்து ஒரு கடலிலே மிதப்பது போல அழகர் அதில் தவழ்ந்து மக்கள் வெள்ளத்திலே தவழ்ந்து வரக்கூடிய நிகழ்வானது நடக்கிறது. அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் பீச்சாங்குழல் மூலமாக தண்ணீரை வாரி அடைத்து அவரை மனம் குளிர செய்கிறார்கள். அப்படி மனம் குளிர்ந்த அழகரானவர் மக்களுக்கெல்லாம் அருள் வாளிக்கிறார். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் நீரை பீச்சி அடிக்க அவர் அந்த தண்ணீரிலே நனைந்து மனம் குளிர்கிறார். மக்களெல்லாம் மெய்சிலித்து போகிறார்கள். கள்ளழகரானவர் அந்த தருணத்திலே ஆற்றில் இறங்கி மக்களுக்கெல்லாம் அருள் வாளித்து விட்டு செல்கிறார். அப்படி செல்லக்கூடிய அழகரானவர் அடுத்தபடியாக தேனூர் மண்டபத்துக்கு செல்கிறார். அங்கு சென்று மண்டூக முனிவருக்கு அந்த சாப விமோச்சனத்தை கருட வாகனத்தில் எழுந்தருளி அங்கு மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அங்கிருந்து புறப்படுகிறார். இப்படி அழகர் மதுரை வருவதற்கு காரணம் 2 காரணங்கள் தான். ஒன்று, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சூடுவதற்காகவும், 2, மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காகவும் மட்டுமே மதுரைக்கு வருகிறார். அப்படி என்றால் நடக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் திருவிழாவிற்கும் கள்ளழகருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் அதற்கும் இந்த திருவிழாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதற்கு பின்னாடி உள்ள கதைகளை மற்றொரு பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.